டாஸ்மாக் நிறுவனம் மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுக அரசின் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாகி தவித்து வருவதால் ஆட்டம் காணும் ஸ்டாலின் அரசு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக. கடந்த வாரம் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்த போது மட்டும் திமுகவினரை நேரலையில் காட்டத் தெரிந்த அரசு எதிர்க்கட்சியினரை மட்டும் நேரலையில் காட்டாமல் இருட்டடிப்பு செய்யும் அவலம். டாஸ்மாக் முறைகேடு குறித்து சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் கேள்வி எழுப்பிய அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளியேற்றி சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர். உண்மையை மறைக்க முயலும் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றுள்ளது குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினால் அனுமதி மறுக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. 6/3/2025 அன்று 4 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மார்ச் 6 முதல் 8 வரை நடந்த சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக இடி அறிக்கை வெளியிட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அரசு சொல்வது ஏன்? டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக தமிழகத்தில் இருக்கும் உயர்நீதிமன்றத்தில் ஏன் விசாரிக்க கூடாது என்றுதான் பேரவையில் கேள்வி எழுப்பினோம் என எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டி. இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க?
எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. கச்சத்தீவு யார் ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது என்று தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என எதிர்க்கட்சித் தலைவர் மீண்டும் விளக்கம். கச்சத்தீவு விவகாரத்தை முதலமைச்சர் மறைக்க பார்ப்பதாகவும் தேர்தல் ஆதாயத்திற்காக கச்சத்தீவு குறித்து முதலமைச்சர் பேசி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான பான் பராக்கை கொண்டு வந்ததை ஸ்டாலின் மறந்துவிட்டாரா என்று மக்கள் கேள்வி. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஊழல் முறைகேடு குறித்த பதாகைகளை எடுத்து வந்ததற்காக ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்வது சரியான செயலா என்றும் மக்கள் கேள்வி. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறதே, அந்த ஊழலுக்கு பொறுப்பான அந்த தியாகி யார்? அவருக்கு தியாகி பட்டம் கொடுத்த நீங்கள்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் ஸ்டாலின் அவர்களே. உங்கள் பதிலுக்கு மக்களுடன் இணைந்து காத்திருக்கிறோம் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உச்சநீதிமன்றத்தில் மனு. திமுக எம்பி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் எங்கே மற்ற திட்டங்கள் போல் இதுவும் விளம்பர திட்டமாக மாறிவிடப் போகிறதோ என அஞ்சி முஸ்லீம் லீக் வழக்கு தொடர்ந்து விட்டதா என்றும் மக்கள் கேள்வி. தெம்பும் திராணியும் இருந்தால் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சியுடன் இனி கூட்டணி வைக்க மாட்டோம் என திமுக முதல்வர் அறிவிப்பாரா? அதிமுக பொதுச் செயலாளருக்கு சவால் விடுத்த ஸ்டாலினுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கேள்வி கணைகளை தொடுக்கும் அதிமுகவினர். திருச்சியில் அமைச்சர் KN நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் நேருவின் மகன் MP அருண் மருமகள் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான TVH கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை அடையாறு MRC நகரில் உள்ள ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கட்டுமான நிறுவனங்களிலும் ரவிச்சந்திரனின் பெசன் நகர் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனை. கோவையில் திமுக அமைச்சர் KN நேருவின் மற்றொரு சகோதரர் மணிவண்ணன் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ஜாம்பஜாரில் மது போதையில் வீட்டின் ஜன்னலை உடைத்து தனியாக இருந்த 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை அருகே 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கட்டிட தொழிலாளி சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சையில் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சமூகத்தை உருவாக்கிவிட்டு வெற்று பெருமை பேசுவதுதான் அப்பா என தனக்குத்தானே கூறிக்கொள்பவரின் சாதனையா என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி காவலாளி இர்ஃபான் என்பவர் மர்ம நபர்களால் குத்தி கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் அருகே மதுபோதை கணவரை கொலை செய்த மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் சிக்கினர். திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் முன்னாள் திமுக கவுன்சிலர் நடத்தி வரும் அரசு மதுபான பார் அடித்து நொறுக்கம். ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என வீர வசனம் பேசிய அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஆட்சிக்கு வந்த பின் பார்களை அதிக அளவில் திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ள கேரளா இளைஞர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர்.
பள்ளி கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறிவிட்டு வெற்று பெருமை மட்டும் பேசுவதுதான் திராவிட மாடலா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை தற்போது முற்றிலுமாக கைவிட்டுள்ளது திராவிட மாடல் அரசு. கோவையை திட்டமிட்டு புறக்கணிக்கும் திராவிட மாடல் அரசு சமநிலையற்ற வளர்ச்சியை விரும்புகிறதா என மக்கள் கேள்வி. சென்னை கொளத்தூர் அருகே நண்பர்களுக்குள் இருந்த முன்பகை காரணமாக ஆட்டோ ஓட்டுநருக்கு அரிவாள் வெட்டு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகரான சென்னை கொலை நகரமாக மாறி வரும் அவலம். கோவையில் சக மாணவியுடன் பழகிய கல்லூரி மாணவனை கடத்தி பீர் பாட்டில், கம்பு போன்ற ஆயுதங்களால் தாக்கிய 8 பேர் சிக்கினர். மாணவர்களே ரவுடிகள் போல் செயல்படுவதுதான் சமத்துவம், சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் டைப் 1 வகை நீரிழிவு நோய் குழந்தைகளுக்கு அதிகமாக பரவி வருவதால் பெற்றோர்கள் அச்சம். உடற்பயிற்சி இல்லாத நிலைமையே காரணம் என கூறப்படும் நிலையில் திராவிட மாடல் அரசு விளையாட்டுத்துறை விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நேரம் இது என மக்கள் ஆவேசம். தமிழகத்தில் மார்ச் 2025 16 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் குறைந்துள்ளதாகவும் 37 மாவட்டங்களில் பிப்ரவரிக்கு பிறகு நீர்மட்டம் உயராததால் மக்கள் கவலை. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து பணிகளை கிடப்பில் போட்ட திராவிட மாடல் ஆட்சியின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை பகுதியில் சாலை அமைத்து தரக்கோரி பல முறை கோரிக்கை வைத்தும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாததால் அப்பகுதியில் மக்கள் சாலை மறியல். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தராமல் ஸ்டாலின் வெற்று விளம்பரம் தேடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மலையிலிருந்து இறங்கி வரோம், நைட்ல வர்றதா இருந்தா ரோட்டுக்கு வரணும். ரோட்ல இருந்து மலை வரைக்கும் பள்ளம் மேடு தான் இருக்குது, வசதியே கிடையாது. ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு வீட்டு மேலே ஏற முடியாது. கால் விழுந்தோ ஒடிதோ 2 வாட்டி விழுந்து கால் ஒண்டிச்சு. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 986வது நாளாக போராட்டம். ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என உறுதியாக போராடும் மக்களை சொந்த மாநிலத்திலேயே அகதிகள் போல் மாற்றிவிட்டதுதான் திராவிட மாடலின் சாதனையா என மக்கள் கேள்வி. சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவிகள் விடுதிக்கு பதிலாக தோழியர் விடுதி கட்டுவதற்கு பேராசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. அப்பா பட்டப்பெயருக்கு ஆளாய் பறக்கும் விடியா ஸ்டாலின் அரசு மாணவிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்காமல் புறக்கணிப்பதுதான் உண்மையான அப்பாவின் குணமா என ஆவேச கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பாச்சாங்காட்டு பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற சாயப்பட்டறை ஊழியர் மீது மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திராவிட மாடலின் மின்துறை அமைச்சர் ஊழல் வழக்கில் சிக்கி தவித்து வருவதால் மின்துறை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நள்ளிரவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதிய விபத்தால் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சீராகாததால் மக்கள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற விடியா அரசின் அமைச்சர்கள் அடுத்தடுத்து ஊழல் வழக்குகளில் சிக்கி திணறிக் கொண்டிருப்பதால் அனைத்து துறைகளும் முழுமையாக செயலிழந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் ஸ்டாலின் அரசின் தகரட்டப்பா பேருந்து பழுதாக நின்றதால் பள்ளி மாணவர்கள் பயணிகள் அவதி. விடியா திமுக அரசு இலவச பேருந்து என பழுதான பேருந்துகளை இயக்குவதால் பேருந்து எப்போது எங்கு பழுதாகி நிற்கும் என்ற அச்சத்திலேயே பயணம் செய்வதாக பொதுமக்கள் வேதனை. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என உதயநிதி அறிவிப்பு. கடந்த 4 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களின் நலன்கள் குறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் எதையும் கண்டுகொள்ளாமல் இப்போது திடீரென கரிசனம் ஏன் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ஆவடி மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் சென்ற கார் மீது லாரி மோதி விபத்து.
உண்மையிலேயே லாரி டயர் வெடித்து விபத்து நடந்ததா அல்லது காவல்துறை ஆணையருக்கு வைக்கப்பட்ட குறியா என மக்கள் சந்தேகம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இளம்பெண்ணை 3 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்து திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த காதலன் பிடிபட்டார். விடிய ஆட்சியில் ஏவல் துறை மீது துளியும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் சீதப்பற்பநல்லூர் பகுதியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 6 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி பலி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்கம்பிகளை முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மற்றும் சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதுடன் மின்சாரம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் கடும் ஆவதி. விடியா திமுகவின் மின்சாரத்துறை அமைச்சர் ஊழல் வழக்கில் சிக்கி தவித்து வருவதால் மின்சாரத்துறை செயல் இழந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய காற்றில் பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதம். மக்களின் மீது அக்கறையற்று செயல்படும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுவரை சேதங்களை பார்வையிடவில்லை என விவசாயிகள் கண்ணீர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காற்றுடன் கூடிய மழையால் 13 குடிசை வீடுகள் முற்றிலும் சேதம். வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்து தவிப்பதாகவும் தங்களை விடிய அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் பாதிக்கப்பட்டோர் குமுறல்.